ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கும்பகோணம் கடப்பா செய்ய போறோம். இந்த கடப்பா தஞ்சாவூர் கும்பகோணத்துல ரொம்பவே ஃபேமஸ். அது மட்டும் இல்ல, இனி நம்ம வீட்லயும் ரொம்பவே ஃபேமஸா இருக்க போதுங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான நேரத்துல ரொம்பவே டேஸ்டா செஞ்சு முடிச்சிடலாம். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நம்ம இப்ப கிச்சனுக்குள்ள போலாமா? இப்போ இதுல மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். குக்கர்ல 1/4 கப்பு பாசிப்பயிறு சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 1/4 கப்பு பாசிப்பயிறுல 3 பேர்ல இருந்து 4 பேரு தாராளமா சாப்பிடலாம். இப்போ 3 உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஸோ ஒன் டைம் நீங்க இதை செஞ்சு பாருங்க, டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். ஸோ நீங்க வீட்டுல அடிக்கடி இதை செய்யவே ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஸ்டெப் நம்பர் 2, கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சி பிறகு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ சேர்த்துட்டு நீல வாக்குல கட் பண்ண 1 வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுக்கு அதிகமா வெங்காயம் தக்காளி கூட தேவைப்படாதுங்க. ரொம்ப சிம்பிளாவே செஞ்சு முடிச்சிடலாம். சரிங்களா, இப்போ தக்காளி நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெந்த பிறகு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வேக வச்சிருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ பருப்பு சேர்த்த உடனே நம்ம குக்கரை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் நம்ம சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா ஒன்னும் பாதியமா நசுக்கி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லோ ஃப்ளேம்ல ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சாவே போதும். இப்போ நம்ம இதுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 3, மசாலா ரெடி பண்றது தான். மிக்சி ஜார்ல 1/2 முடி தேங்காய்ல பாதி தேங்காய் நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்க பெருசு பெருசா கட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா அரைப்படாது. ஸோ 3 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க கூட்டியோ குறைச்சியோ நீங்க சேர்த்துக்குங்க. 5 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை இது சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்டா நான் அரைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப இத நம்ம கொதிச்சுட்டு இருக்க கிரேவி கூட சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துருங்க. சோ இந்த கிரேவி பாத்தீங்கன்னா ரொம்ப பைசியும் கிடையாது, மசாலா ஸ்மெல்லும் அதிகமா வராது, ரொம்பவே மைல்டா இருக்குங்க. சோ குட்டீஸ்க்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே இந்த கிரேவி பிடிக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சப்பாத்தி, பூரி, பொங்கல், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு ஆப்டான கிரேவி இது. 10 நிமிஷத்துல இந்த கிரேவியை டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆன நீங்க சொல்லுங்க அடுத்த ரெசிபி என்ன செய்யலான்னுட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டுமே எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, அடுத்த ரெசிபில பார்க்கலாம். பாய்.